அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். அண்ணன் விஜய் அவர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன். மணிப்பூர், விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லாக சுற்றி காட்டுவதற்கு நான் தயார். ஏன்னா விஜய் அண்ணன் இப்போ அரசியலில், பொது அரசியலில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன, மியான்மார்லேருந்து யார் உள்ளே வர்றா, இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்ன, மணிப்பூரில் எந்த ஆட்சி காலத்தில் பிரச்சனை அதிகமாக இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்து போதும் கூட அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க. அதுக்கு துப்பாக்கி தீர்வு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது, அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை மணிப்பூர் ஃபுல்லாக மறுபடியும் ரீஎக்ஸ்டெண்டன் பண்ணி சகோதரிகள் உடையில்லாமல் நடந்து போனாங்க. அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை கொண்டு வந்து அப்படியே ஒரே நாளில் ஷூட்டிங் ஆர்டரை கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க. அதிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அதனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. காரணம், புதுசு அரசியலுக்கு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கி மணிப்பூரை பொறுத்தவரை, மணிப்பூர் பாருங்கள் நான் என்ன சொல்கிறாங்க, மணிப்பூரை பொறுத்தவரை இன்றைக்கி வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜய் அண்ணன் கேட்டுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2015 திருப்புராவில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டினுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை நம்ம வாபஸ் எடுத்துக்கிட்டோம். திருப்புரா மக்கள் நிம்மதியாக இருக்கலாம். 2018 மெகாலயாவில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டினுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம், அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கலாம். அஸ்ஸாமில் 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு 23 மாவட்டத்தில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை வாபஸ் எடுத்து இன்றைக்கி ஒரே ஒரு மாவட்டம் அஸ்ஸாமில் மட்டும்தான் ஏஎஃப்எஸ்பியே இருக்குது. அதை தாண்டி மணிப்பூரில் 2004 டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன். ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் சர்ச் பண்ணலாம், எந்த கணவனை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கிட்டு போகலாம், காவல்துறையில் போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 2004 இருந்ததை 1/4/2022 மணிப்பூரில் அதை வெறும் 15 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் வடகிழக்கில் தாய்மார்கள் நிர்வாணமாக, அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை, நிர்வாணமாக நடந்து போனாங்க. எங்கள் மாநிலத்தில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் கொண்டு வராது. அருணாச்சல் பிரதேசில் இன்றைக்கி 3 மாவட்டத்தில் 16 போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துச்சு, 9 தாலுக்கா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது இன்றைக்கி 2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது. நாகாலாந்தில் 1995 இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி விஜய் அண்ணுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட. இல்லை பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கிறாங்க, ஹிந்துத்துவ கட்சி, ஹிந்து கட்சி, தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி ஹிந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றாயிருவாங்க, வாக்கரசியல் நன்றாக இருக்கும். கோவாவில் 25% கிறிஸ்தவர்கள், 8% இஸ்லாமியர்கள் 3வது முறை ஆட்சியில் இருக்கின்றோம். மணிப்பூர் 53% மீத்தி ட்ரைபு, 16% குக்கி ட்ரைபு, அதில் 2017 ஆட்சியில் இருக்கின்றோம். மெகாலயா 74% கிறிஸ்தவர்கள், 4% இஸ்லாமியர்கள். அதில் உங்களுக்கு தெரியும், இத்தனை காலமாக 2018 ஆட்சியில் இருந்தோம், இன்றைக்கி ஆட்சியில் இல்லை, கூட்டணியில் இன்றைக்கி 2 சீட்டில் இருக்கும். மிசோராமில் 2018 என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது, கிறிஸ்டியன்ஸ் 87% இருக்கிறாங்க. இண்டி அலையன்ஸ்லாம் அங்கே பிக்சர்லேயே கிடையாதுங்க. நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் 87.9% இருக்கிறாங்க. 2018 எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்குது, அதில் 18 எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கதை கிளப்பறக்கு கிளம்பி இருந்தாங்களோ அவங்களுக்கு அன்பான வேண்டுகோள், தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள்.